Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது எதிர்க்கட்சி தலைவர் இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு. அந்த எழுச்சி பயணத்தில் மக்கள் பெரும் ஆதரவு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரும் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமாக இப்போ சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு செய்த திட்டங்களை நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா, நானும் பேச சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள், மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றாரு. இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம்? அடிப்படையில் ஒரு ஆட்சியில் நான் ரொம்ப தெம்பாக ஆட்சி பண்ணியிருக்கேன், மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறவங்க தைரியமாக வாங்கன்னு சொல்லணும். இது உலகத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அமெரிக்காவில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு கூட இந்த மாதிரி ஒற்றைக்கொற்றை பல மாவட்டங்களில் போய் பல மாகாணங்களில் போய் அதை பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை அழைப்பது. ஆனால் அந்த அழைப்பதற்கு பின்னாடி ஒரு கெத்து இருக்குது. அந்த கெத்து என்னன்னு சொன்னால், நான் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கேன், என்னால் பேச முடியும், நீ ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா பேசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதை நேர்மையாகவே எதிர்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாமல் காட்சி ஊடகங்கள் அல்லது செய்தி ஊடகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தவறான விஷயங்களை மட்டும் வெளியில் சொல்லக்கூடிய வகையில் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று, நேர்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இன்னொன்று அவரால் அதை எதிர்கொள்ள முடியாது. இது ரெண்டு தான் அடிப்படை காரணம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். காட்சி ஊடகங்களில் இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம், திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், ரெண்டுத்தையும் ஒரே மேடையில் அடுத்தடுத்து சொல்கிறாரு. ஆனால் பத்திரிகைகளில் எல்லா இடத்துலையுமே பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோங்கிறது தான் வருது, திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவர் சொல்கிறதே வரல. அந்த அளவுக்கு ஊடகங்கள் திமுகவோட கைக்குள்ளே இருக்குது. திமுக கைக்குள்ளே இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ திமுகவே மாறிடுச்சு அப்படின்னு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கங்கா சந்திரமுகியாக மாறுறாரு பாருங்கிறது 11 வருடமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 2016 இருந்து காட்சி ஊடகங்களில் ஏதோ ஒரு சாதாரண விஷயம் நடந்தாலும் அன்றைக்கி சாயங்காலம் விவாதம் ஆகிடும். ஆனால் இங்கே 2 சகோதரர்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது, அது விவாத பொருளாகவே மாறல. அதாவது மாறன் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அது விவாத பொருளாகவே மாறல. ஏன்னா பெரிய பணம். அதை எப்படி யதார்த்தமாக நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லாமல் விடுவீங்க? நீங்கள் ஊடகம் நேர்மையாக இருக்கிறதா இருந்ததுன்னா அதை கொண்டு வந்திருக்கணும். இல்லைனாலும் மக்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். ஆனால் ஒரு ஊடகம் அப்படிங்கிறது எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய வகையில் எடுத்துக்கொண்டு போச்சுன்னா இவங்கெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இத்தனை நேரத்தில் கிழின்னு கிழிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரியும். 76% MOU திமுக போட்டது செயல்பாட்டுக்கு வரல. அதிமுக வரலாறு 64%. எப்போ? 5 வருடத்துக்கு முன்னாடி. எப்போ? 10 வருடமாக ஆட்சி செய்யும்போது. எப்போ? ஜெயலலிதா அம்மா முதலீட்டாளர் மாநாடு கூப்பிட்ட போது. எப்போ? 2015 அந்த ரேஞ்சில், கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போவே 64 தான் வராமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகம் பூரா நான் போயிட்டு வரேன். ஆனால் 76% கையெழுத்து போடுறவங்க, மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போடுறவங்க திருப்பி முதலீட்டுக்கு வரலை. இதுதான் அவங்களுடைய வரலாறு. அது எப்படி அவங்க தைரியமாக பேசுவாங்க? ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இப்போது அரசு செய்தி தொடர்பாளர்களாக இந்த IAS அதிகாரிகளை இப்போ அரசு நியமிச்சிருக்கு. இதை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அதாவது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒரு துறைக்கும் ஒரு அதிகாரி இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ அந்த கட்டமைப்புக்கு மேலே ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. இது ட்ரீ மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுருங்கி அது முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஆல்ரெடி இவங்க வெவ்வேறு துறைகளை பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ இவங்க தான் கண்காணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா, எனக்கு அமுதா IAS மேடமுடைய பேர் வந்தபோது எனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் 2011 நினைக்கிற எலெக்ஷனு. அந்த எலெக்ஷன் போது இவங்க பணம் கொடுக்கறத அவங்க தான் தடுக்கிறாங்க. உடனே அது பெரிய செய்தி ஆகுது. மதுரையில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், அல்லது அழகிரி ஐயா குறிப்பிட்ட இடங்களில் நடந்தது. அமுதா IASனுடைய நேர்மை அது. இன்றைக்கி அவங்க இன்னும் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் அன்றைக்கே அவங்க அதை எதிர்கொண்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் இப்போ கூப்பிட்டு இது வருமா, 4 வருஷமாக நான் ஒன்றும் பண்ணலை, இப்போ தான் எதையாவது பண்ணுற மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது, அதனால் வீடு வீடாக நான் போகிறேன், அது அரசு அதிகாரிகள் எல்லாம் போகிறாங்க, அங்கே போயிட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாயை கட்டமைப்பை பண்ண நினைக்கிறாங்க. கூடவே அரசு அதிகாரிகளோட கட்சி தொண்டர்கள் வேறு போகிறாங்க. இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. பணத்தை செலவு பண்ணுறது அரசு,
இது அரசனுடைய ஒரு திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகுது. ஆனால் கூடவே கட்சி தொண்டர்கள் போகிறாங்க. அப்போ இது என்ன கட்சிக்கான வேலையா தேர்தலுக்கான வேலையா அதுவே எனக்கு தெரியல. அதான் சார், இப்போ இந்த அரசு அதிகாரிகளை வந்து கட்சிக்காக திமுக அரசு பயன்படுத்துதோ அப்படின்ற ஒரு சந்தேகம். அந்த அரசோட கட்டமைப்பையே திமுக அரசு தவறா பயன்படுத்துதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ எழுந்திருக்குல்ல. எத்தனையோ வருடங்களா அப்படித்தான் திமுக பண்ணிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். செம்மொழி மாநாட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீணை வாசிக்க வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது? செம்மொழி மாநாடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே போய் குடும்பத்தை வா வா நீ வா நீ பாடுறியா வா, அவன் தாத்தா கூப்பிட்டாரு உடனே எல்லாரும் போய் பாட ஆரம்பிக்கிறாங்கங்கிற மாதிரி பண்ண விஷயம் தானே. ஸோ அது ஒரு பெரிய இது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூப்பர் இம்போஸ்ட் சிஸ்டமை கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் இயங்கி கொண்டிருக்கிறது, 4 வருடமாக நீங்கள் ஆட்சி செய்திருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இவர் தேர்தலுக்கு முன்னாடி போய் கிராம சபாலாம் நடத்துவேன், நான் புகார் பெட்டி வைப்பேன் அப்படிலாம் சொன்னாரா? இனி வரைக்கும் அது எதுவும் வைக்கலையா? அப்போ அவர் பெட்டியில போட்ட மனுக்களுக்கே நான் கோரிக்கையை நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது இருக்கா? அன்னைக்கு அவர் சொன்ன குவான்டிட்டி என்ன? 4 லட்சம் தானே. 4 லட்சம் மனுக்கள் வந்தது. அது எல்லாத்தையும் நாங்கள் தீர்த்துட்டோம். இப்போ கூட ஒரு 3 மாதம் முன்னாடி எடப்பாடி ஐயா அதை பற்றி கேட்டபோது, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். எண்ணிக்கை எத்தனை? 4 லட்சம். இப்போ அவர் சொல்கிறது எத்தனை? இப்போ அவர் சொல்கிறது 4 லட்சத்துக்கு கம்மியா இல்லை 4 லட்சத்துக்கு 10 மடங்கு அதிகமா? இத்தனை பிரச்சனையை தீர்த்துட்டோம்னு இப்போ திமுக சொல்லுதா இல்லையா? இந்த திட்டத்தை தொடங்கும் போதே நாங்கள் இத்தனை தீர்த்துட்டோம்னு சொல்லுது. அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 4 லட்சமா இருந்த பிரச்சனை இன்னைக்கு எப்படி பூதாகரமா இவ்வளோ பெருசாச்சு? அதுவும் ஒரே நாளில் எப்படி தீர்க்க முடிஞ்சது? அப்போ பிரச்சனை பெருசானதையும் நீ கண்டுக்கல, ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் நீ ஒழுங்காக செய்யலை. கரெக்டா? இப்போ 4 லட்சம் தான் இருந்ததுங்க நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அது எல்லாத்தையும் தீர்த்துட்டோம். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டோமா? தீர்த்துட்டோம். இப்போ நான் நல்லாட்சி வேற கொடுத்துருக்கேனா? ஒன்றும் குழப்பம் இல்லையா? இப்போ என்னுடைய மனுக்கள் எத்தனை வரணும்? 4000 தானே வரணும். அது எப்படி இத்தனை கோடிக்கு வந்தது? அப்போ அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் நிறைய தவறுகள் நடந்திருக்கு. அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அதை நாங்கள் 3 நாளில் தீர்த்துட்டோம். அப்போ 3 நாளில் தீர்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனையை 4 வருடமா தீர்க்காம இருந்தீங்கன்றது ஒப்புதல் வாக்குமூலம் தானே. இதை விட கேவலமா தன்னைத்தானே நான் ஒன்றும் பண்ணலைங்க, கொஞ்சம் தேவை செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை யாருக்கு வரும்னு நீங்க சொல்லுங்க. சார், இப்போ இதுல 2 சந்தேகம் சார். தேர்தல் சமயம் தேர்தல் நெருங்கட்டும், அப்போ இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு அரசு வச்சிருந்ததா, இல்ல அந்த பிரச்சனையை தீர்த்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குதா? கண்டுகொள்ளவே இல்லை. தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி 2 பேருக்கு 30,000 கோடி வருஷத்துக்கு போகணும் அப்படிங்கிறத அவர் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது 4 வருடமாக. இப்போ வந்து என்னாச்சு, அதெல்லாம் செலவு பண்ணாலும் வேலைக்காகாது. பாஜக அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே இறங்கியிருக்கு, இணைந்து செயல்படுறாங்க. போராட்டத்தில் இணைந்து செயல்படுவேன் அப்படிங்கிறது வந்து வரலாற்றில் வரல. பல்லக்கு தூக்கிகள் வேணால் திமுகவுக்கு வந்து அவங்களுடைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ கூட அரசியல் கட்சி ரீதியாக அவங்க கலந்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட்டும் ஒரு திமுகவும் சேர்ந்து ஒரு போராட்டத்தில் இருந்திருக்காது. ஆனால் விசிக அது சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போராட்டம் நடத்துகிறேன்னு சேர்ந்திருப்பாங்க. இந்த கீழ்மட்டத்தில் சேர்ந்திருப்பாங்க, மேல் மட்டத்தில் சேர்ந்திருக்கிறது நடந்துக்காது. ஆனால் இங்கே அது வந்து எதிர்க்க நடக்குது. 2 பேரும் சேர்ந்து போராட்டம் நடத்துவேங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாம் கிளியை ஏற்படுத்திருச்சு. இப்போது எந்த பிரச்சனையை வீட்டுக்கு ஆள் அனுப்பி 3 நாளில் உங்களால் தீர்க்க முடியுமோ அதை 4 வருடமாக நீங்கள் தீர்க்கவில்லை, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, அது பல்கி பெருகி 10 மடங்கு ஆயிடுத்துங்கிறது அடுத்த பிரச்சனை. சரி, அந்த பிரச்சனையை தீர்த்தாங்களா அப்படிங்கிறத இங்கே கேள்விக்குரிய. யார் கேட்க போறா? யாரும் கேட்கறதுக்கு. இவங்க போகிறதுனுடைய நோக்கம் என்ன? ஒரு வீட்டுக்கு போகிறது எதனால்? இப்போது உதாரணத்துக்கு எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும்னா 2008 விஜயகாந்த் ஐயா ரேஷன் வந்து வீட்டுக்கு வரும்னு சொன்னார். அவருடைய வாக்குறுதியில் அதை கொடுத்தார். இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 16 வருடம் 17 வருடத்துக்கு கழித்து அதில் ஒரு முறை 2 முறை ஆட்சியில் இருந்துட்டு 2006 to 2011 இங்கே ஒரு 4 வருஷம் இருந்துட்டு ரேஷன் கடை பொருட்கள் இனி வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு சாதாரண டியூப் இதுதானே அவங்க டக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ கமலஹாசன் ஐயா வந்து 1000 ரூபாய் கொடுக்க போகிறேன் உரிமை தொகை சொன்ன உடனே அதை அப்படியே கபலீகரம் பண்ணி நான் கொடுக்க போறேன் குடும்ப தலைவிக்குன்னு போய் சொல்லி வாக்குகளை வாங்கிட்டு செயல்படுத்தாம இந்தியாவில் முதல்ல செயல்படுத்தினது மத்திய பிரதேசில் பிஜேபி தான் செயல்படுத்தியது. பிஜேபி மகாராஷ்டிராலையும் சரி மத்திய பிரதேசம் சரி மற்ற இடத்துலையும் செயல்படுத்தும் போது 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குடும்ப வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அது போகுது. ஆனால் இங்கே அப்படியா? இங்கே ஏற்கனவே 1,15 லட்சத்துக்கு குடும்பங்களுக்கு போகுது. இதை தவிர இப்போ வேற அவர் வந்து ஸ்லிப்பு கொடுத்து வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தேர்தல் நெருங்குற சமயத்தில் நான் மீண்டும் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன், விண்ணப்பிக்கிற அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் திமுக அரசு சொல்லும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
50 மாதமா கொடுக்கல விடுபட்ட பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கும் சேர்த்து கொடுப்பாங்களா அப்படின்னு பெண்கள் வந்து இப்ப கேள்வி எங்க போய் கடன் வாங்குறது? ஏற்கனவே 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல கடன் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த 8 லட்சம் கூட நீங்க வாங்கக்கூடிய காரணம் ஏன் நடந்ததுன்னா, ஜிஎஸ்டி வந்து ஒழுங்கா கலெக்ட் பண்ணப்பட்டு ஜிஎஸ்டியோட சிஸ்டமே நீங்க தப்பிக்க முடியாது. நீங்க ஏமாத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு சப்ளையரா இருந்தா நான் உங்களை காட்டி கொடுத்துருவேன். அப்ப கண்டிப்பா நீங்க நேர்மையா தான் கணக்கு காட்டி ஆகணும், முடிந்த அளவுக்கு. அப்படி வரும்பொழுது உங்களுடைய 100 அதிகமாகும் போது உங்க 4 அதிகமாச்சு. அதனால 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இப்போ இதுக்கு எப்படி திருப்பி கொண்டு போய் கடன் வாங்குறதுக்கு கொடுப்பீங்க? ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். எந்த மகளிருக்கு தகுதி வேண்டும் அவர்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களோ, அவங்களுக்கு இப்போ நீங்க வாங்க நான் சும்மாவே உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இப்போ தகுதி இழந்தது யாரு? அவங்களுக்கு ஏதாவது புதுசா தகுதி வந்துருச்சா? குடும்ப தலைவிகளுக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில் தான் கொடுப்பேன், 50,000 சம்பாதிக்கிற பெண்ணுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு அர்த்தமற்ற ஒரு கேள்வியை கேட்டேன். அதான் சார், இப்போ இங்கே ஒரு சந்தேகம் சார். முன்னே தகுதி உள்ள பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ விண்ணப்பிக்கிற எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன்னா இவங்க தகுதி போயிடுச்சு. ஓகே, அதுதான் சார் இங்கே சந்தேகம் வருது. தேர்தலுக்காக திமுக ஒரு நாடகம் போடுதோ இல்லை திரும்பவும் மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு புது ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. நாடகம் தான். இப்போ வீடு வீடா போயிட்டு மக்களோட ஃபோன் நம்பரை கேட்குறாங்க. ஆமா, இது எதுக்காக? ரொம்ப ஆபத்து. நல்லா யோசிச்சு பாருங்க. 100 சார் இருக்காங்கன்னு ஸ்டாலின் ஐயாவே சொல்லியிருக்காரு. நாம ஒரு சார் பேரை தான் கேட்டோம். அதாவது அலைபேசி இலக்கத்தை கொடுப்பது மிகவும் ஆபத்தானது. மிகவும் ஆபத்தானது. இப்போ சென்சஸ் எடுக்க வர்றாங்க, இந்தியா பூரா சென்சஸ் எடுக்க வருவாங்க. அவங்க வந்து அலைபேசி இலக்கம் வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. ஏன்? அவங்க ஆஃப்டர் ஆல் ஆசிரியர்கள் வர்றாங்க, மதிப்பு மிக்கவர்கள் வர்றாங்க. மதிப்பு மிக்கவர்கள் வரும்பொழுது நாங்கள் நம்பரை ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது லீக் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் நம்பர் வாங்குவதனுடைய நோக்கம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ அனுப்புறது. போய் பேசும்போது இந்த மாதிரி தங்கச்சிக்கு படிக்க வைக்கணும், அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டணும், 1.5 லட்ச ரூபா ஆகுங்கிறாங்க, என்னால் எப்படி பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு உடனே சொல்ல வேண்டியவங்களுக்கு இப்படி சொன்னால் 1.5 லட்சம் ஜிபேயில் போயிடும். இப்படியெல்லாம் உங்களால் வாக்கு வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துருங்கிற பயம் எனக்கு நேர்மையாக. அது எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ மக்கள்கிட்ட நம்பர் வாங்கி அதை திமுகவோட ஐடி விங்க்கு கொடுத்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்பர் வாங்குறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார். ஐடி விங்குக்கு கொடுத்தால் கூட அதுல ஏதோ ஒரு சிஸ்டம் வந்துருது. அதிகாரிகளுக்கு கொடுத்தீங்க சிஸ்டம், ஐடி விங்குக்கு கொடுத்தீங்க சிஸ்டம். ஆனால் போற வரவனுக்கெல்லாம் அந்த நம்பர் போச்சுன்னா அந்த ஊர் பேட்டை ரவுடி, அந்த தெரு பேட்டை ரவுடி, அந்த தெருவினுடைய ஒரு வார்டு கவுன்சிலர் எவனுக்கு வேணாலும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்போ நான் மக்களை பயமுறுத்த விரும்பல. அதாவதுங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு நான் சொல்ல. நம்பர் கேட்பதற்கான உரிமை அவர்களுக்கு இல்லைங்கிற. தப்பு, ரொம்ப தப்பு. நீங்க ஆதார் நம்பரை கேட்கலாம், ஆதார் நம்பர் தான் கேட்கணும், கார்டை கூட கேட்கக்கூடாது. ஏன்னா கார்டில் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா எந்த வேணாலும் தப்பு பண்ண வைக்க முடியும். நம்பர் தான் நீங்கள் கேட்கணும், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. நம்பர் கேட்டிங்கன்னா அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஓடிபி அவனுக்கு போகும். இது நேர்மையான சிஸ்டம். இது இல்லாமல் இப்படி வாங்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். தவிர இந்த 5 கேள்விகள் அவங்க கேட்பாங்கங்கிற சொன்னாங்களா இல்லையா? அதாவது இப்போ போகிறது வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, 3 நாளில் நான் தீர்த்துட்டேன், நிறைய லட்சங்கள் சொல்லியிருக்காங்க தீர்த்துட்டேன் அப்படின்னு. அதாவது இப்படி போய் வீட்டில் பார்த்த உடனே இப்படி தீர்ந்துருச்சு. ஆனால் இந்த பிரச்சனை 4 வருஷமாக தீரலை. இந்த ஆட்சியில் தீரலை, இப்போ தீர்ந்துருச்சு. இது முதல் ஆபத்து. 2வது அலைபேசி இலக்கம் கொடுக்கறது பேராபத்து. தேர்தல் நெருங்குங்கிறதுக்காக பல திட்டங்கள் அறிவிச்சு பல வித்தைகளை திமுக அரசு காட்டுது அப்படின்றீங்களா? மத்திய அரசு சில திட்டங்களுக்கு பணம் கொடுக்குது. அந்த மத்திய அரசு திட்டங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம மக்களுக்கு அது கிடைச்சிட போகுது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க, மோடி படத்தை எடுத்துட்டு இன்பநிதி படத்தை ஒட்டிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நான் அந்த திட்டத்தையே செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லும்போது அந்த பணமும் வரப்போகிறதில்ல, மக்களுக்கு நல்லதும் நடக்க போகிறதில்ல. ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் பேரை மாற்றி ஊரை மாற்றி அந்த விஷயத்தை மாற்றி விஸ்வகர்மான்னு அவர் கொண்டு வந்தாருன்னு சொன்னால், விஸ்வகர்மா 14 வயசுலேருந்து இருக்கிறவங்களுக்குன்னு அவர் சொல்கிறாரு. எங்கேயுமே அவர் வந்து உங்கள் அப்பா அந்த தொழிலில் இருக்காங்களாங்கிறத மேண்டேட்ரியாக கேட்கல, ஆப்ளிகேட்டரியாக தான் கேட்டிருக்காங்க. கொடுத்தா கொடு, இல்லைனா விடுன்னு தான் கேட்டிருக்காங்க. இவர் வந்து அதே திட்டத்தை நான் கொண்டு வரேன், ஆனால் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னால், 35 வயதுக்கு மேலே ஒருத்தன் வெட்டியாக உட்காந்துருந்தான்னா அவனுக்கு நீங்கள் 14,000 15,000 கொடுத்தீங்கன்னா அவனால் எப்படி தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ஓகே சார், புரியுது சார். ஒட்டுமொத்தமாக இப்போ திமுக செய்யறதுங்கிறது ஒரு ஏமாற்று நாடகம் தான். வழக்கம் போல செஞ்சுட்டு இருந்த அதே வேலையே இப்போ தேர்தல் நெருங்குறதுனால மீண்டும் தீவிரமாக பண்ணுறாங்க. ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னதாரு. 8 வழி சாலை வந்ததுன்னா என் பிணத்தில் மேல் தான் நடக்கும்னு சொன்னதாரு. லாக்அப் மரணத்தை வாஷிங்டன் போஸ்ட்டில் கொண்டு போய் போட்டதாரு.
இன்றைக்கி 24 லாக்அப் மரணங்கள் வந்ததுக்கு பிறகு அதை பற்றி சாரிமான்னு கேட்டுட்டு பண்ணுறதாரு. வாழ்க்கையே நாடகம், நாடகமே உலகம், நாடகம் = திமுகங்கிறது வந்து என்னை விட உங்களை விட பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் சார். திமுகவோட இந்த நாடகம் வித்தையெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குதா இல்லை மக்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கன்னா நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.